Hi friends, welcome to Fitness Breaks. நான் உங்க வீரா. Back workout seriesல இருந்து இந்த வீடியோல நம்ம பார்க்க போற workout seated cable row. லாட் மிஷினை யூஸ் பண்ணி seated cable row எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ நம்ம seated cable rowல வந்து லாட் மிஷின்ல லோயர் புள்ளியில ராட் ஃபிக்ஸ் பண்ணி work out பண்ண போறோம். seated cable workout போறதுனால நம்மளுடைய ஓவரால் பேக் மசில்ஸ் வந்து பில்ட் ஆகும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம அப்பர் பாடி ஸ்ட்ரென்த்தும் வந்து நல்லா டெவலப் ஆகும். இப்போ சீட்டிங் பொசிஷன் பார்க்கலாம். சீட்டிங் பொசிஷன்ல பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் ஃபுட் ரெஸ்ட் இருக்கும். உங்களுடைய ஹைட்டு என்ன ஹைட்டோ அந்த ஹைட்டுக்கு தேவையான அட்ஜஸ்ட்மெண்ட் செட் பண்ணிக்கிங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உங்க லெக் எடுத்து ஃபுட் ரெஸ்ட்ல வச்சுங்க. லெக் வந்து எவ்வளவு தூரம் நீங்க வைடா சீட் பண்ணணும்னா ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரைட்டா வரைக்கும் எடுத்துட்டு போயிங்க. சீட்டிங் பொசிஷன் seated cable row workoutல டூ டிஃபரெண்ட் grips இருக்கு. ஒன்னு வந்து க்ளோஸ் grip ஆர் நேரோ grip, another வந்து நார்மல் grip. நார்மல் grip வந்து நம்ம ஷோல்டர் வித்ல grip ஹோல்ட் பண்றது. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம போட போற ஒர்க் வந்து க்ளோஸ் grip. ஓகேங்களா? க்ளோஸ் grip V bar யூஸ் பண்ணி நம்ம க்ளோஸ் grip பண்ண போறோம். seated cable row workout ப்ரொசீஜர் பார்க்கலாம். லெக் வந்து ஃபுட் ரெஸ்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்க நீ வந்து ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரைட்டா இருக்கணும். வி பார் ஹோல்ட் பண்ணிட்டு ஸ்டார்டிங் பொசிஷன்ல பாத்தீங்கன்னா உங்களோட ஷோல்டரோ எல்போ வந்து ஃபுல்லி எக்ஸ்டென்ஷனா இருக்கணும். எண்ட் ஆஃப் தி பொசிஷன் வந்து உங்களோட எல்போ வந்து பாடியை ஒட்டி தான் போகணும். வி பார் வந்து உங்களோட லோயர் அப்டமன்லயும் வரணும். ஓகேங்களா? லோயர் அப்டமன்லயும் வரும்போது உங்களுடைய ஷோல்டர் பிளேட்ஸ் ஃபுல்லி குவாஷ் ஆகும். slowly get back again. நீங்க ரிலீஸ் பண்ணும்போது உங்களோட லோயர் பேக்கை வந்து ஸ்லைட்டா பெண்ட் பண்ணிக்கலாம். பெண்டிங் வந்து too much of bending வேண்டாம், ஸ்லைட் பெண்ட் போதும். seated cable row workout breathing procedure பார்க்கலாம். இதில் யூஸ் பண்ண போகிற ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து புல்லிங் ஃபோர்ஸ். இப்போ வந்து நீங்கள் பாரை புல் பண்ணும்போது பிரீத் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? அகெயின் பார் ரிலீஸ் பண்ணும்போது பிரீத் இன் பண்ணணும். பாரை புல் பண்ணும்போது பிரீத் அவுட், பாரை ரிலீஸ் பண்ணும்போது பிரீத் இன். கேபிள் ரோ ஒர்க் அவுட்ல டோட்டலாக நம்ம வந்து 3 செட்ஸ் போட போகிறோம். ஒவ்வொரு செட்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா 10 to 15 ரெப்டேஷன்ஸ். ஓகேங்களா? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் செட்ல வந்து 15 ரெப்டேஷன் போட போறோம். 15 ரெப்டேஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 40 kgல ஸ்டார்ட் பண்ணோம். செகண்ட் செட் போட போது 12 ரெப்டேஷன்ஸ் தான் போடுவோம். அது வந்து 45 kgல போடலாம். இப்போ பாத்தீங்கன்னா தேர்ட் செட் போடும்போது 10 ரெப்டேஷன்ஸ் வந்து 50 kgல ஒர்க் அவுட் பண்ணலாம். இப்போ வந்து வெயிட் ஃபர்ஸ்ட் செட்டுக்கு எப்படி வெயிட் சூஸ் பண்றதுன்னு சொல்றேன். ஓகேங்களா? உங்களால எந்த வெயிட்ல 15 ரெப்டேஷன்ஸ் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண முடியுமோ அந்த வெயிட் வந்து ஃபர்ஸ்ட் செட்டுக்கு எடுத்துங்க. இப்போ வந்து ரெஸ்ட் பிட்வீன் செட் ஒரு செட்ஸ் முடிஞ்ச உடனே ரெஸ்ட் டைமிங் பாத்தீங்கன்னா 60 செகண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் செட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் செட்ல வந்து நான் 40 kg வெயிட் ஆட் பண்ணிருக்கேன். 40 kg வெயிட்ல 15 ரெப்டேஷன்ஸ் போடணும். ஓகேங்களா? லெக் வந்து ஃபுட் ரெஸ்ட்ல வச்சாச்சு. சேம் ப்ரொசீஜர் தான். நேரோ grip ஹோல்டிங் 1. ரிலீஸ் பண்ணும்போது ஸ்லோவா ரிலீஸ் பண்ணுங்க. 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. இப்போ ஃபர்ஸ்ட் செட் பார்த்தோம் 40 kgல. செகண்ட் செட் பார்த்தீங்கன்னா 5 kg ஆட் பண்ணி 45 kgல 12 ரெப்டேஷன்ஸ் போடுங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் செட்டுக்கும் செகண்ட் செட்டுக்கும் இன் பிட்வீன் ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 60 செகண்ட்ஸ். அகைன் வந்து தேர்ட் செட்டுக்கு அகைன் 5 kg ஆட் பண்ணி 50 kgல தேர்ட் செட்ல 10 ரெப்டேஷன்ஸ் போடுங்க. ஓகேங்களா? இப்போ மேஜர் ஃபால்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாடி வந்து டூ மச்சா ஸ்விங் பண்ணுவாங்க. அகைன் புல்லிங் பாத்தீங்கன்னா எல்போல புல் பண்றது லோயர் அப்டமனுக்கு எடுத்துட்டு போகாம மேல கொண்டு போவாங்க. அப்ப செஸ்டுக்கு இந்த ஃபால்ஸ் எல்லாம் பண்ணக்கூடாது.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபிட்னஸ் ஃப்ரீக்ஸ் சேனல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தானா கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.